அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் உடைய ஸ்பெஷல். ஸோ டோனட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். நான் கப் மெஷர்மெண்ட்டும் சொல்கிறேன், கிராம் மெஷர்மெண்ட்டும் சொல்கிறேன். நான் அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த அரை கப் பால் 130 கிராம் எடுத்துக்கோங்க. பால் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும், கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அது 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 கிராம் இருந்தாலே போதும். இது ரெண்டுமே பாலில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரணும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு தேவையான பொருள் நம்ம சேர்த்துடலாம். சுகர் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அந்த 1/4 கப் சுகர் பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்குது. பட்டர் வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு மைதா மாவு பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு கப் மெஷர்மெண்ட்டு 250 போட்டிருக்காங்க. பட் அந்த ஒரு கப் அளவுக்கு எனக்கு அவ்வளோ வரலை. ஸோ நான் 2 கப் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக 250 கிராம் இருக்குதா. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சர்க்கரை வந்து 50 கிராம் எடுத்து வச்சிருக்கோம்னா அது இதில் போட்டுக்குங்க. ஒரு முட்டை நல்லா அடித்து இதில் ஊற்றிக்குங்க. உப்பு தேவையான அளவு. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பட்டரை மெல்ட் பண்ணி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஊற்றும் போது இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸ்ட் பாருங்கள், சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த எடுத்து வச்சிருக்க இந்த ஈஸ்ட் மிக்சட் வந்து இது கூட சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாவை நான் இந்த 1/4 கப் அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப் இருக்குல்ல, இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் உருண்டை பிடிச்சி எடுத்து கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து சரிசமமாக ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து டோனட் கிடைக்கும். ஒரே அளவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி கப் மெஷர்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமும் அதுவும் வந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வடை தட்டுற மாதிரி நல்லா தட்டிட்டு நடுவில் சின்னதாக வந்து ஹோல் போட்டு நான் வந்து நாசில் ஏக்கிட்டே இருந்துச்சு, அதை வச்சு ரவுண்ட் பண்ணி உள்ளே இருக்கிறது எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது குட்டியாக மூடி இருந்தால் கூட அதை கட் பண்ணி நடுவில் இருக்கிறது மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நல்லா வடை ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. டபுளாக வந்து நல்லா ப்ரூஃபிங் ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் பொரித்து நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான டோனட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் இந்த டோனட் நீங்கள் செஞ்சிடலாம். இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் டபுள் பாயில் மெத்தடில் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த எப்படி பண்ணுறது நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் அந்த சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு வேண்டிய இந்த மாதிரி குட்டி குட்டி சுகர் பால்ஸ்லாம் வந்து நீங்கள் தூவுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு வீட்லேயே நீங்கள் டோனட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணி லைக் போட்டுட்ருக்க உங்கள் அனைவருக்கும் ரொம்ப மிக்க நன்றி. அப்புறம் நீங்கள்லாம் எங்கேருந்து எனக்கு வந்து இவ்வளோ வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க, இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள் ஊரை நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.